வணக்கம். 100 கோடி மக்களோட கனவு வெறும் 100 கிராம் எடையால தகர்ந்து போன கதையை கேட்டிருக்கீங்களாங்க. ஆனா இது கதை இல்லைங்க, உண்மையான நடந்த சம்பவம். ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் 2024ல நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. தினேஷ் போகட் இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம இந்த பேரை கடந்து வராம யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஃபுல்லா இந்த பேர் தாங்க. தினேஷ் போகட் நம்மளோட இந்தியாவோட ஒலிம்பிக் கனவை நிகழ்த்த போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நைட் எல்லாம் நிம்மதியா தூங்கணும். ஆனா இன்னைக்கு காலையில அந்த கனவை உடைச்சி எரிஞ்சிருக்காங்க ஒலிம்பிக்ஸ் கமிட்டி 2024 பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல. அப்படி தினேஷ் போகட்டுக்கு என்ன நடந்துச்சு, என்ன அநியாயம் நடந்துச்சு நம்ம இந்திய டீமுக்கு, அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கூடிய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நடக்கிற அநியாயம், உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம சேனல் மூலமா தெரிந்து கொள்ளலாம். ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இந்த வீடியோ போகலாம். ஏகலவன்னா வரல வெட்டு, கண்ணப்பனா கண்ணை புடுங்கு, சம்புவன்னா தலையை தட்டி தூக்கு, அந்த வரிசையில தினேஷ் போகட்னா உடல் எடையை கூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அநியாயமான ஒரு செயல் தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. தினேஷ் போகட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமான ஒரு மல்யுத்த வீராங்கனை, இந்திய மல்யுத்த வீராங்கனை. இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே மல்யுத்த வீராங்கனை பண்ணாத சாதனை இந்த ஒலிம்பிக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மல்யுத்த வீராங்கனையும் இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனையும் ஃபைனல் மேட்ச் வரைக்கும் போனதில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க குவார்டர் ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு வீராங்கனை வீழ்த்திருக்காங்க. அந்த வீராங்கனை தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன். அவங்க இது வரைக்கும் யாருமே வீழ்த்தினதில்லைங்கிற வரலாறை தினேஷ் போகட் உடைச்சிருக்காங்க. உடைச்சு செமிஃபைனல்ல கியூபாவை சந்திச்சு கியூபாவில் உள்ள அந்த வீராங்கனை இங்கே வெற்றி பெற்று ஃபைனலுக்கு நேற்று போயிருந்திருக்காங்க. ஆனா ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்றாங்க, அவங்க எடை 50 கிலோ பிரிவில் அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எடை பார்த்தீங்கன்னா 50 கிலோ 100 கிராம் இருந்ததுக்காக அவங்கள நாங்கள் தகுதி நீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியா பதக்கத்தை ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சதியும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாதாரண மக்கள் சொல்ல, நிறைய ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்று வெற்றி பெற்று பதக்கங்களை எடுத்த வீரர்களே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் விஜேந்தர் சிங் சொல்லியிருக்காங்க, சாக்ஷி மாலிக் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல இந்த தினேஷ் போகட் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தெரியும், ரெஸ்லர்ஸ்லாம் பாதி பேர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க வாங்கின பதக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்தாங்க. அவங்க எதுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜு போஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி, அவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்த ஒரு எம்பி. இவங்க பெண்கள் மல்யுத்த வீராங்கனை, அதாவது மல்யுத்த வீராங்கனை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்கள் பண்றாங்க. அவங்கள சில டார்ச்சர்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடினாங்க. பட் அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே வெற்றி கிடைக்கல. அந்த எம்பி எதிர்த்து எதுவுமே நடக்கல. அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா தினேஷ் போகட். இவங்க போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கும் அந்த போராட்டத்துக்கு. கடந்த நவம்பர் மாசம் இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் போராட்டத்துல கலந்துக்கிட்டேன், என்னைய ஒலிம்பிக்ஸ் போட்டியில செலக்ட் பண்ணாம இருக்கலாம், என்னை தேர்ந்தெடுக்காம இருக்கலாம் இந்தியா. அது மட்டும் இல்லாம அப்படி என்னை தேர்ந்தெடுத்தாலும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் போகட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் போராடுறது எனக்காக மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி வரும் பெண்கள், மல்யுத்தம் மட்டும் இல்ல, எந்த போட்டியிலையும் எந்த விளையாட்டுலையும் வர பெண்களுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்கும். எந்த விஷயத்தையும் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்கிறதான் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் போட்டியில தினேஷ் போகட் 2024 பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்கிறாங்க.
எப்போதும் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் பார்த்தீங்கன்னா 53 கிலோகிராம் உள்ள இடைப்பிரிவுல தான் வந்து போட்டிடுவாங்க. ஆனால் இந்த வேற மாறாத பார்த்தீங்கன்னா 50 கிலோ இடைப்பிரிவுல வந்து போட்டியோட இது பண்றாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயங்கரமா உழைச்சி பயங்கரமா ட்ரை பண்ணி அவங்க வெயிட்டை வந்து குறைச்சிட்டு இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து 50 கிலோ இடையில வந்து போட்டி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்குங்க. 2 நாளுமே பார்த்தீங்கன்னா எடையை வந்து செக் பண்ணுவாங்க. எடையை செக் பண்ணிட்டு தான் அந்த மேட்சுக்கே இறக்கிடுவாங்க. அதாவது எடையை செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க. மேட்ச் நடக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே செக் பண்ணுவாங்க. முதல் நாள் செக் பண்ணுறாங்க, 50 கிலோ இருக்கு, அவங்கள வந்து மேட்ச் விளையாட அலோவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உக்ரைன் வீராங்கனையோட விளையாண்டு ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வீராங்கனை, அதான் நான் சொன்ன மாதிரி உலக சாம்பியன்ஷிப் பெற்ற ஜப்பான் வீராங்கனை, இது வரைக்கும் அவங்களுக்கு யாருமே வந்து தோக்கடிச்சதே கிடையாது. அவங்களோட விளையாண்டு ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாண்டு வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த கேம் எல்லாம் முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2வது நாள் பார்த்தீங்கன்னா நடக்குது மேட்ச். இவங்க பார்த்தீங்கன்னா கியூபாவோட சேர்ந்த ஒரு வீராங்கனையோட மோதுறாங்க. அந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு இந்தியா வந்து செமிஃபைனல் நோக்கி வந்து அவங்க போறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. அதை நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று உலகமே கொண்டாடணும். நம்மளோட கனவு வந்து கோல்டு கனவு வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து நிறைவேற போகுது. கோல்டு கிடைக்கிறதும் பரவாயில்ல, சில்வராகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கனவு கண்டோங்க. 140 கோடி மக்களுமே பார்த்தீங்கன்னா கனவு கண்டோம். ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அந்த கனவு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க ஒலிம்பிக்ஸ் கமிட்டி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து எடையை வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் வந்து 50 கிலோகிராம் 100 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் 100 கிராம். அந்த 100 கிராம குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போராடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோச் வந்து ஒரு பேட்டி விட்டுருக்காங்க. பிடி உஷாவும் அவங்க கோச்சும் சேர்ந்து ஒரு பேட்டி விட்டுருக்காங்க. அந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா அவங்க எடை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முடிய வைக்கணும், அவங்களோட துணியோட வெயிட்டை கூட நாங்கள் வந்து லெஸ் பண்ணோம், நிறைய ஃப்ரூட்ஸு, அதாவது நிறைய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்டோ அந்த வாட்டரை கொடுத்து அவங்கள வந்து வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எடையை வந்து எங்களால் குறைக்க முடியல, ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு கேள்விங்க, நான் ஒரு பாக்ஸர்கிட்ட வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ரெஸ்லிங்கும் ஒரு பாக்ஸிங் மேட்சும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடையை வந்து செக் பண்ணுவாங்க. 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு தான் அந்த மேட்சை வந்து விளையாட அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வந்து ஒரு கியூபா வீராங்கனையோட வந்து போட்டிடுறாங்க. அவங்கள வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி எடையை செக் பண்ணி ஓகே வெயிட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து அந்த போட்டியில் வந்து விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க எடை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து ஃபைனலுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வெயிட்டை செக் பண்ணிட்டு தான் அந்த செமிஃபைனல் வந்து விளையாட விடுறாங்க. இப்போ அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிடுறாங்க, ஃபைனலில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்க. செமிஃபைனல் விளையாடும்போது அவங்களோட எடை வந்து 50 கிலோ தானே இருந்துச்சு, 50 கிலோ தானே இருந்துச்சு, எந்த ஒரு கிராம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எந்த மெடலுமே இல்லாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்கிறது தான் என்னோட கேள்வி. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு, 50 கிலோல எப்போ வேணாலும் எடையை வந்து தவிர்த்துட்டாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் சொல்றாங்க. ரைட், ஓகே. பட் வந்து செக் பண்ணி அனுப்பியிருக்கீங்க 50 கிலோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாண்டுருக்காங்க. அந்த விளையாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டிஸ்குவாலிஃபை பண்றீங்க, இந்த மாதிரி இல்லை இவங்க வெயிட் வந்து அதிகமாகிடுச்சுங்க. அதாவது நடக்க வேண்டிய மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணா ரைட்டு, நடந்து முடிஞ்ச மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றங்கிற ரூல்ஸ் வந்து ஏற்கத்தக்கது இல்லைங்க. அதாவது இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இமான் கலீஃப் ஏஞ்சலினா கரோலினா அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஏஞ்சலினா கெரணி பாத்தீங்கன்னா என்னால விளையாட முடியாது, இவங்க வந்து ஒரு சாஃப்டான ஒரு பெண்மணியே கிடையாது, டெஸ்டோஸ்டரான் அதிகமா உள்ள பெண்மணி, இவங்களுக்கு விளையாண்டா என் உயிர் போயிடுன்னு சொல்லிட்டு பாதியில இந்த மேட்சை விட்டு போறாங்க. நான் என்ன கேட்குறேன், டெஸ்டோஸ்டரான் வந்து செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக இருந்தவங்க அந்த மேட்ச் வந்து விளையாடணும். இப்போ ஒரு சாதாரண பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா 2.5 நானோமோல் தான் வந்து டெஸ்டோஸ்டரான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த இமான் கலீஃபுக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே வந்து ஒரு நானோமோல் டெஸ்டோஸ்டரான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களையும் வந்து
இன்னொரு நார்மலா 2.5 நானோமோல் உள்ள டெஸ்டோஸ்டரான் உள்ள பெண்களோட ஓடுறதுல என்ன நியாயம் இருக்கு? கடைசியில வந்து இந்த மாதிரி பயாலஜிக்கல் மென்னையே நீங்க வந்து ஒன்றும் பெருசா பேன் பண்ணல இந்த ஒலிம்பிக்ஸ்ல. இட்டாலியும் பார்த்தீங்கன்னா நிறைய மேல்முறைகள்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இட்டாலியோட கோரிக்கையும் நிராகரிச்சிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கீங்க. அதாவது நடந்து முடிஞ்ச மேட்சுக்கு நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது நடக்க வேண்டிய மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணா கூட பரவாயில்ல, நடந்து முடிஞ்சு செமிஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க, எந்த மெடலும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. அது எப்படிங்க நியாயம்? ஓகே, இப்போ அவங்க ஃபைனல் விளையாட முடியலன்னா சரி விட்டுருங்க, ஃபைனல் விளையாடல அவங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொன்னா ஓகே. ஃபைனலில் வந்து அமெரிக்காவோட போத போறாங்களா, அமெரிக்கா அந்த வீராங்கனைக்கு வந்து கோல்டு கொடுங்க, இவங்களுக்கு சில்வர் கொடுக்கணும். நீங்க எப்படி வந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்? கடைசி ரேங்க் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்வி மட்டும் இல்ல, நிறைய மல்யுத்த வீரர்கள், பாக்ஸர்கள், நிறைய ரெஸ்லர்ஸ்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாக்ஷி மாலிக் வந்து இந்த கேள்வியை தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி சில்வர் மெடல் கூட கொடுக்காம அவங்களை எப்படி வந்து வெளியேற்றுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மோடியுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிடி உஷாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்ற நம்ம கவர்மெண்ட் வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக விஜேந்தர் சிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸ் பாக்ஸர், ஒலிம்பிக்ல மெடல் அடிச்ச ஒரு பாக்ஸர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய சதி. எனக்கு தெரியுங்க, ஒரு பாக்ஸர் ரெஸ்லரால பார்த்தீங்கன்னா 5 to 6 கிலோஸ் வந்து ஒரே டே, அந்த நைட்டோட நைட்டா பார்த்தீங்கன்னா 5 to 6 கிலோ வந்து குறைக்கலாம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி 100 கிராமால வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண கதையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதுல வந்து மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. இந்தியா வந்து இந்த இதுல கோல்டு மெடல் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஜேந்தர் சிங் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து எதிராக வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வினேஷ் போகட் வந்து, அதாவது அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் நமக்கு எந்த ஒரு மெடலும் கிடைக்காது. அதுதான் ஒலிம்பிக்ஸோட இதா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேல்முறையீடு பண்ணி அதை வந்து வென்று வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வரை இதே மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல பிரச்சனைகள் பண்ணுவாங்க, வேற சில நாடுகள் இதே மாதிரி சில கேம்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் வந்து தன்னோட இதை மாற்றிக்காது. அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து நம்ம மல்யுத்த போட்டியில வந்து உமன் மல்யுத்த போட்டியில வந்து கோல்டு மெடல் வைக்க வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம தவற விட்டுட்டோம். ஸோ இந்த வரையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஒரு ஹோப்பா இருக்காரு. ஏன்னா ஹாக்கி டீம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஹாக்கி டீம் தோத்துட்டாங்க, நல்லா விளையாண்டாங்க, பட் சூப்பராக விளையாண்டாங்க ஹாக்கி டீம், பட் தோத்துட்டாங்க. பிரான்ஸ் மெடலாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதே மாதிரி நீரஜ் சோப்ரா ஃபைனலுக்கு போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு ஃபைனலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. அதே என்னோட கனவு மட்டும் இல்லை, 140 கோடி மக்களோட கனவு. வினேஷ் போகட் இவங்க கண்டிப்பா கோல்டு மெடல் அடிப்பாங்க, கோல்டாக இல்லாட்டி சில்வராக அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே கனவு கண்டோம். ஆனா ஒலிம்பிக்ஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கனவு எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்காங்க. வினேஷ் போகட்டுக்கு நடந்தது நிச்சயமா ஒரு அநியாயம், ஒரு சதிதாங்க நடந்திருக்கு. இந்தியா வந்து மல்யுத்த போட்டியில் இல்லை என்னென்ன போட்டியில வந்து நமக்கு எதிராக சதி நடக்குதுன்னு தெரியல. இந்தியா வந்து எந்த ஒரு தங்கப்பதக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி நடந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது இந்த விஷயம் மூலமா. ஸோ இப்ப உங்கள்கிட்ட விடுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வினேஷ் போகட்டோட டிஸ்குவாலிஃபிகேஷன், ஒலிம்பிக்ல நடந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சொல்றது தான், நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோட தொடான கூடிய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் பங்களாதேஷ்ல, வயநாட்டுல, பிரிட்டன்ல இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அநியாயம் நடந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசலாம். உலகத்தில் நடக்கிற நல்ல விஷயத்தை பற்றியும் பேசுகிறோம், உலகத்தில் நடக்கிற கெட்ட விஷயத்தையும் பேசுகிறோம், உலகத்தில் நடக்கிற நியாயமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், உலகத்தில் நடக்கிற அநியாயமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம சேனலில் வந்து இதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எல்லை கிடையாது, எதை பற்றி வேணாலும் பேசலாம். பட்
நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கிறது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மக்களாகிய உங்களை நம்பி தான் வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வந்து எனக்கு தேவை. அப்போ தான் நம்ம சேனல் வந்து வெட்டுத்திக்கும் ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி.